எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் மூவ பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கான அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இம்ப்ரூவ் ஆகாத வகையில் நம்ம ஆள் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு அண்ணன் ட்ரம்ப் அவர்கள். சோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு விஷயங்களை நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எப்பவும் போல வார் சினாரியோ பொறுத்த வரைக்குமே இது ஆல்மோஸ்ட் இனி ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். ஒண்ணு என்னன்னா, இஸ்ரேல் பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வந்து ஈரானோட ஒரு முக்கியமான சீப்பை கொண்டுட்டதா ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் ஈரான் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய நாடுகள் கிட்ட வாங்க போய் அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு இல்லையா. இப்போ கடைசியா ஒரு வழியா வந்து நம்மளோட பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது நேரடியா வந்து அவரு பிரிட்டனுடைய நேவி எல்லாம் அங்க அனுப்புறதெல்லாம் இல்லை. அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாருன்னா, இந்த தண்ணிக்கடியில போய் இந்த கண்ணி வெடிகளை அகற்றக்கூடிய 2-3 டிவைஸ்களை மட்டும் அனுப்பி சொல்றதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்திட்டு இருக்கிறதா பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அபிஷியலா சொல்லியிருக்காரு. ஸோ சப்போஸ் அந்த ஹெல்ப் வர்ற பட்சத்துல இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய கண்ணி வெடிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்துல ஓரளவுக்கு போக்குவரத்து மீண்டும் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா பிரிட்டனுடைய மக்களோ அல்லது பிரிட்டன் அரசையும் கூட இந்த வார்ல நேரடியா ஈடுபடுறதுல விருப்பம் இல்லை. பட் வந்து இந்த ட்ரம்ப்புடைய நச்சரிப்பு தாங்க முடியாம, நான் யார் தெரியுமா, உனக்கு நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரம்ப் தொடர்ந்து பேசுறாரு, மிரட்டுறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கடைசியா பிரிட்டன் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கு. தன்னுடைய நட்பு நாடுகளெல்லாம் பேசிட்டு இந்த கண்ணி வெடி அகற்றதுக்கான அந்த நீர்மூழ்கி இயந்திரங்களை மட்டும் அனுப்பி விடுறத அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. அது பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். மீன்வைல் வந்து ட்ரம்ப்போடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா அவர் 2-3 விஷயங்கள் அவர் தொடர்ந்து, அதாவது அவருக்கு அந்த சும்மா இருக்கிறது பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ட்ரம்ப் இந்த வார் வந்து ஒரு எண்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியரா தெரியுது. அது வந்து ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறதோ அல்லது ஈரான் ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதோ இந்த வாரோட எண்டு இல்லை. ரெண்டு பேருமே ஒரு கண்டிஷனல் சரண்டரை நோக்கி விருப்பப்படுறாங்க. ஏன்னா ட்ரம்ப்போடைய நேத்தத்தை பேட்டியை பார்த்துருந்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஈரான் மேல வார் கொடுக்கும் பொழுது, வார் கொண்டு போகும் பொழுது நாங்க அவங்க நியரஸ்ட் இருக்கக்கூடிய மற்ற கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லாத்தையும் தாக்குவாங்க அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரம்ப் கொடுத்திருந்தாரு. இது வந்து அவர் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸான ஆக்ட் அப்படிங்கிறத ட்ரம்பே நேற்று தன்னோட பேட்டியில ஒத்துக்கிட்டு இருந்தாரு. ஈரான் வந்து தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்களே தாக்கும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறது. ஏன் ட்ரம்ப் இதை நேற்று ஸ்பெசிஃபை பண்றாரு அப்படின்னு சொன்னா, நார்மலா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு யுஎஸ் நம்பித்தான் பெரும்பாலும் இருந்துச்சு. அதனாலதான் யுஎஸ் உடைய பேஸுகளுக்கு, யுஎஸ் உடைய ஆர்மிக்கு தன்னுடைய பேஸுகளை கொடுத்துருந்துச்சு. ஸோ அது கத்தார் ஆகட்டும் இல்ல துபாய் ஆகட்டும், இங்கெல்லாம் யுஎஸ் பேஸுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்களுக்கு தனிப்பட்ட அளவுல பெரிய ஆர்மி எல்லாம் கிடையாது. ஸோ பாதுகாப்புக்கு யுஎஸ் ஆர்மி அவங்களுடைய யுஎஸ் ஆர்மிக்கு பேஸ் கொடுக்கறது மூலியமா தன்னுடைய நாடுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். பட் வந்து இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ்ல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, யுஎஸ் தேவையில்லாம தங்களையும் இந்த சண்டைக்குள்ள இழுத்து விட்டதா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அபிஷியலா சில கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பாதுகாப்புக்கு யுஎஸ் கிட்ட இருந்து இப்போ இத்தாலியை நோக்கி நகர்றதை பார்க்க முடியுது. ஈவன் ஆஸ்திரேலியா கிட்டையும் கூட நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பாதுகாப்புக்கான பேஸுகளை நிறுவுறதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஆல்ரெடி இத்தாலியோடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துல அறிவிச்சிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இத்தாலியோடைய மக்களை சேஃப் கல்ஃப்ல இருக்கக்கூடிய தன்னுடைய குடிமக்களை காப்பாற்றுறதுக்காக ட்ரோனுக்கு எதிராக ட்ரோனை எதிர்த்து தாக்கக்கூடிய சில ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸ் எல்லாத்தையும் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு செட் பண்ணி தரதா ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தது நம்ம ஞாபகம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிசினஸ் இழப்பா பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கு. அதாவது அமெரிக்கா பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறத நம்பித்தான் அமெரிக்கா கூட இருந்த ஆயில் டீல்ஸ், அமெரிக்கா ராணுவத்துக்கு பேஸ் கொடுத்தது எல்லாமே இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, தன்னை தேவையில்லாம வார்ல இழுத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போனது மட்டும் இல்லாம, இந்த டிஃபென்ஸுக்கு ஃபர்தரா இத்தாலியை நோக்கி நகர்றது, ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால அவருமே இந்த வாரம் கூடிய சீக்கிரத்துல முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில தான் இருக்காரு. ஸோ இது வந்து நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இது வந்து
ஈரானை வந்து புகழ்றதோ இல்ல ஈரான் வந்து சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது இவங்களுக்கு மத்த கல்ஃப் கண்ட்ரிக்கு சமாதானம் சொல்றது எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரி, இது மட்டும் இந்த பிரச்சனை இதோட முடியல. இப்போ ட்ரம்ப்போட அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா அவர் நேத்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, we can do whatever with கியூபா வம்புக்கு எடுத்துட்டு இருக்காரு. கியூபால வந்து இப்போ நாங்க நினைச்சதை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. காலையில எல்லா சோசியல் மீடியாக்களையும் அது ட்ரெண்ட் ஆனதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்தது வந்து கவனம் வந்து கியூபாவை மேலதான் இருக்கு அப்படிங்கறது வந்து ட்ரம்ப் அதை தெளிவுபடுத்தி இருந்தாரு. பட் கியூபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆயில் கிரைஸ்ல தான் இருக்காங்க. இப்ப என்னன்னா ட்ரம்ப்புக்கு தலையாட்டினாங்க. கியூபால இருக்கக்கூடிய ஆட்சி ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஆட்டோமேட்டிக்கா அதை அவர் மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஈரான் இஷ்யூ அமைதியாகும் பொழுது அடுத்தது ட்ரம்ப் வந்து டாரிஃபையும் கியூபா இஷ்யூயும் கையில் எடுக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காரு அப்படிங்கிறத அவர் நேத்து அந்த ட்விட்ல இருந்து அவர் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி நேத்து நைட் அவருடைய சோசியல் மீடியால இன்னொரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தார். அதாவது ஒன்றும் இல்லை, வெனிசுலா வந்து ஒரு பேஸ்கெட் பால் கேம்ல ஜெயிச்சாங்க இத்தாலி கூட. உடனே இவர் விட்டுட்டு வெனிசுலா வந்து ஒரு மும்மட்டம்ல இருக்கு, வெனிசுலா வந்து யூஎஸோட 51வது ஸ்டேட்டா ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த ஆங்கிள் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதுவுமே மிகப்பெரிய அளவில் விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டியை வந்து அவர் சொல்லக்கூடிய விதத்தை பொறுத்து அவர் உடனே வெனிசுலாவை கேப்சர் பண்ண நினைக்கிறாரு. வெனிசுலாவை அவர் ட்விட் போட்டது என்னமோ வெனிசுலாவை 51வது ஸ்டேட்டா ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற ஆங்கிள் தான் ட்விட் போட்டிருந்தாரு. அதோட அர்த்தம் வந்து, ஏன்னா அது சாதாரணமாக நடக்காது, அதுக்கு வெனிசுலா மக்கள் ஓட்டு போடணும், யூஎஸ் காங்கிரஸ் ஓட்டு போடணும். பட் வந்து வெனிசுலா என்னோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு இன்டைரக்ட் விஷயமா தான் அதை பாக்குறாரு. மற்றபடி அவரு உடனே வெனிசுலாவை 51வது சேர்த்திக்கணுங்கிற அப்படி ஐடியா, ஏன்னா அது எக்ஸ்ட்ரா சும்மா தான். பட் வெனிசுலா என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அந்த ஆயில் எல்லாம் என்னோட இதுதான், அதுல இருக்கிற ஆயில் எல்லாம் என்னோட இதுதான் அப்படிங்கிறத தெளிவா சைனாக்கு சொல்ல நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைனா கூட இப்போ வந்து அந்த மீட்டிங், சைனா பிரசிடென்ட்டோட இந்த மீட்டிங் வந்து இப்போ தள்ளி போட்டிருக்காரு ஈரான் வார காரணம் காட்டி. பார்ப்போம் அந்த மீட்டிங் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஒரு இந்த கச்சனே வச்சிருக்காரு, அவ்வளவுதான். நேற்று நம்ம பேசிட்டு இருந்த விஷயமும் அதுதான். இந்த கச்சகசப்பு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிடிக்காத விஷயம். நல்லதோ கெட்டதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம சேர்த்திக்கலான் இருக்கேன், நான் கியூபால என்ன வேணாலும் பண்ணலாம் நாங்க நினைச்சா, ஈரான் வந்து ஆல்மோஸ்ட் தோத்துருச்சு, ஆனா அதே நேரத்துல எங்களால ஹார்மோஸை கடக்க முடியல, யாராச்சும் ஹெல்ப்புக்கு வாங்க, ஈரான் வந்து இதுக்கப்புறம் தாக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா திருப்பி பக்கத்து நாட்டுகள் எல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இந்த அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கதகதம் தான் இருக்கும், அந்த வால்டிலிட்டியில தான் இருக்கும். ஸோ சேஃபா ட்ரேட் பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரே வழி. இந்த பிரச்சனையில நாளைக்கு சாயங்காலம் நம்ம யுஎஸோட ஃபெட்டோடைய ரேட் டிசிஷன் வருது, அதுல என்ன வம்பு வருதுன்னு தெரியல. அது நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அது நாளைக்கு நைட்டு தான் வருது. பட் இப்ப எதுக்கு அதை சொல்றோம்னா, நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கிறோம், இதுல ஃபெட்டோட ரேட் டிசிஷன் வேற இருக்கு. இதுல வந்து காலையோ புட்டையும் பிளைண்ட் பொசிஷன்லாம் எடுத்து வச்சுட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, ப்ராப்பர் ஹெட்ஜஸோட மூவ் பண்ணுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுக்கான மேக்ரோ எக்கனாமிக் சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் அதே ஆயில் இஷ்யூ தான். ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வெசல் ஆயில் க்ரூட் ஆயில் உள்ள வந்திருக்கு, எல்பிஜி கேஸ் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற நியூஸை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம். பட் ரியல் இதை பொறுத்த வரைக்கும், ஸ்தலத்தை பொறுத்த வரைக்குமே மறுபடியும் சீரமைஞ்சிருச்சா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். பட் கூடிய சீக்கிரம் அதை ஏன்னா பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு இல்லை, அது ரொம்ப கிளியர். அது கவர்மெண்ட்டுமே தெளிவா சொல்லிருச்சு. பிரச்சனை வந்து வெறுமனே எல்பிஜி தான். இப்போ ஆல்ரெடி ஒரு விசல் வந்திருக்கிறதுனால இந்த தட்டுப்பாடு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேற்கொண்டு எவ்வளவு சீக்கிரம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இஷ்யூ தீர்க்கப்படுதோ அதுக்கப்புறம் தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நகருங்க. நிறைய ஸ்டாக்குகள் வந்து சீப்பான பிரைசஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு இம்பேக்ட்லையுமே ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு திருப்தியான விஷயமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கோவிட் டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெகுலரா சண்டை போட்டுக்கிட்டு இல்லை ரெகுலரா கோவிட் மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்காது.
ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும். அதை விட்டு போட்டு கேம்பிள் பண்ணிட்டு இருக்க கூடாது மார்க்கெட்ல. ஏறும் இறங்கும்ங்கிற கேம்பிள் அப்படிங்கிறது வந்து பிளைண்ட் பொசிஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம எப்பவும் போல மார்க்கெட்ஸை இன்ட்ராடே பண்றீங்க இல்லை பொசிஷனல் ட்ரேட் பண்றீங்கன்னா வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க, எட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, லெவல்ஸ்ல மூவ் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இன்னைக்கு எதுவும் இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே. காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 23,432 பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுச்சு. பட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,058 ரீச் பண்ணும்போது 23,528 ரீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேண்டல்லேயே மார்க்கெட் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்த மார்க்கெட்டை கடைசி வரைக்குமே மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 அட்டம்ப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 அட்டம்ப்ட்லயுமே பிரைமரி சப்போர்ட் 23,362 கீழே மார்க்கெட்டை புல்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. 23,362 கீழே மார்க்கெட்டை புல்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ பிரைமரி சப்போர்ட்டை வந்து சாயங்காலம் வரைக்குமே பிரேக் பண்ணவே இல்லை. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அட்டம்ப்டே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 அட்டம்ப்ட். ஸோ ஆப்வியஸ்லி பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலதான் மார்க்கெட்டோட என்டையர் மூவ்மே இருந்துச்சு. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல ஃபர்ஸ்ட் 23,462 அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 23,558 சொல்லக்கூடிய அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் பிரேக் பண்ணி அடுத்தடுத்த இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 23,562, 23,632 அண்ட் 23,558 இந்த மூணையும் அச்சீவ் பண்ணாங்க. 23,558 சொல்லக்கூடிய மூணாவது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணோடனே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட். ஸோ மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் பிரைமரி சப்போர்ட்னு மாறி எல்லாம் எதுவும் ட்ரேட் ஆகல. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே வரவே இல்லை. பிரைமரி ரெசிஸ்டன்ஸும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்லையும் தான் மார்க்கெட்டோடைய மூவ் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கிளியரான ஒரு மூவ் தான். அதே மாதிரி 23,613 ஒரு பிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே. இந்த க்ளோசஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,632 இருக்கு. அதுக்கு மேல பொசிஷனல் 23,718. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,952, 24,018. அதுக்கு மேல ஹார்டல்னா 24,228. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,662 அண்ட் 23,758 அண்ட் 828. டவுன் சைட்ல பிரைமரி சப்போர்ட் வந்து 23,562. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே இமீடியட்டா 2 மந்த்லி சப்போர்ட்ஸ் இருக்கு. 23,528, 23,462. அதுக்கு கீழே பொசிஷனல் 23,158 அண்ட் அதுக்கு கீழே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,972. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,428, 362 அண்ட் 332. இதெல்லாம் வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே மாதிரி நிஃப்டியோடைய ஃபியூச்சர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸ்பிரி எடுப்போம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் பொசிஷன் 2 பேருமே தான் மெயின்டைன் பண்றாங்க. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்குமே நம்ம மார்க்கெட்டை நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஆகட்டும் டிஏஎஸ் ஆகட்டும் இல்லை அவங்களோட ட்ரேடிங் பொசிஷன்ஸ் பார்த்தாங்க டெய்லியுமே 2 பக்கமே டிஃபென்ஸ் பொசிஷன் கவர் பண்ணவே இல்லை. எவ்வளோ மார்க்கெட் ஏறினாலும் பியர்ஸும் டிஃபென்ஸ் பொசிஷனை கவர் பண்றது இல்லை. எவ்வளோ மார்க்கெட் கீழே இறங்கினாலும் டிஃபென்ஸ் பொசிஷன் புல்ஸும் கவர் பண்றது இல்லை. வெறும் அட்டாக் பொசிஷன் மட்டும் தான் மாற்றி பில்ட் பண்ணாமல் இருக்குது. அப்படித்தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வார் தொடங்கினதுல இருந்தே. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 23,450 அந்த மந்த்லி சப்போர்ட்டான 23,462 குறிக்குது. ஸோ அது வரைக்கும் பியர்ஸோட டிஃபென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் வச்சிருக்கல. அதே மாதிரி இவங்களுடைய புல்ஸோடைய டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புல்ஸோடைய டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கு. பட் டிஃபென்ஸ் வந்து அவங்க கவர் எல்லாம் பண்ணல. 600 வரைக்குமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்றாங்க. 600 அப்படிங்கிறது 562 குறிக்குது. ஸோ ஓரளவுக்கு புல்ஸோட டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கவர் பண்ணல. டிஃபென்ஸ் பொசிஷன் 2 பேருமே மெயின்டைன் பண்றாங்க. அதுல குழப்பம் இல்லை. அட்டாக் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணல, பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இதுவுமே ட்ரேடர்ஸோட இப்பத்த மனநிலை தான். ஓகே, ட்ரம்போட மனநிலை மாறுறதை பொறுத்து ட்ரேடர்ஸும் அவங்களோட மனநிலையை மாற்றிக்குவாங்க நாளைக்கு. ஸோ மறுபடியும் நாளைக்கு காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் இன்டென்ட் டு சேஞ்ச். அதே மாதிரி
பேங்க் நிஃப்டியோடைய மூவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 54,332 கீழே மார்க்கெட்டை அலோவ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட பியர்ஸ் 2 தடவை அதை கீழே புஷ் பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் சிங்கோட என் பாயிண்டான 54,332 2 தடவையுமே பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மேலதான் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஸ்விங்கோட என் பாயிண்ட் 54,858, அதாவது அந்த பியர் சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் என் பாயிண்ட் அது ரெண்டுக்குள்ளதான் மார்க்கெட்டோட என்டையர் மூவ்மே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. கீழ இருந்து டிஃபெண்ட் பண்ணி மேல கொண்டு போன மார்க்கெட்டை எக்ஸாக்டா 54,858 மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி கீழே வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டா 54,332 டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் புல்ஸ் மேல கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல தான் 54,858 ஒரு ஃபைட் பண்ணி அதுக்கு மேல கொண்டு வந்து கன்சால்டேஷன் ஜோன்ல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் மார்க்கெட்டுமே அந்த பியர் சிங் 54,858 இருந்து 54,332 இந்த சிங்குக்குள்ளையான ஒரு மூவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. க்ளோஸ் ரெண்டுக்கும் அடுத்த சிங்குக்கும் இந்த சிங்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கன்சல்டேஷன் ரேஞ்சில் அதோட க்ளோசஸ் இருக்கு. இதுதான் பேங்க் நிஃப்டியோட மூவ். பேங்க் நிஃப்டியுமே ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 55,032 அண்டு அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ட் 55,222, 55,778, 56,138 அண்ட் 56,758. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 54,962. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 54,858, 54,332, 53,762 அண்ட் 53,228. இது வந்து பிரைமரி சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் அதே ஸ்டேட்டஸ் தான். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே புல்ஸ் ஓரளவு டிஃபென்ஸை மெயின்டைன் பண்றாங்க, அட்டாக் பொசிஷன்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் பியர்ஸை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸை குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்குகளில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி பெருமளவில் அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு 2 பக்கமே மெயின்டைன் பண்றாங்க, நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும். இது என்ன சொல்றாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்தது இந்த பக்கம் தான் டைரக்ஷன்ல உறுதியா மூவ் ஆகும் அப்படிங்கறத புல்ஸ் அண்ட் பியர்ஸ் 2 பேருமே தெளிவா இல்லை. அப்படியே அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் இந்த மாதிரி டிஃபென்ஸ் அதிகமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம பார்க்க முடியுது. அண்டு ஓரளவுக்கு வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கங்க, வார் இன்னும் கொஞ்ச நாள் கன்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இதுவும் எப்படி ஆயிரும்னா, இந்த வார் அப்படிங்கிறது ஹெட்லைன்ஸ்ல இருந்து மறைஞ்சிரும். உதாரணத்துக்கு நீங்க ரஷ்யா யுக்ரைனுடைய வாரை நம்ம பார்த்துருக்கோம். ரஷ்யா யுக்ரைனோட வார் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வந்து அது மட்டும்தான் ஹெட்லைன்ஸ். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வார் முடிஞ்சிருச்சானா வாரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் முடியல. அந்த சூழ்நிலைக்கு மார்க்கெட் பழகிருச்சு. ஓகே, அது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி அப்படியே உட்கார்ந்து வச்சுல. இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷம் தொடர்ந்து வார் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இந்த வாரும் போயிடும். அதாவது நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இந்த வார் முடிஞ்சாதான் மார்க்கெட் ஏறுன்னு ஒரு விஷயத்த மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் களைச்சு விட்டுருக்குங்க. ஏன்னா வார் முடியாட்டியும் ஒரு இடத்துல என்ன ஆயிரும்னா, இந்த வாரே ஒரு ஸ்டேபிளைசேஷன் ஆயிரும். ஒரு வார் ஒரு ஸ்டேபிளா கிரியேட் ஆயிரும். அதாவது எப்படி இருந்தாலும் இந்த ஆயில் வர்த்தகம் நடந்தே ஆகணும். ஸோ சுத்தி போறதுக்கு ஆப்பிரிக்காவை சுத்தி இந்த தலை சுத்தி மூக்கு தூர்ற வழியா ஆப்பிரிக்காவை சுத்தி ஆயிலை கொண்டு போறதுக்கு உலக நாடுகள் முயற்சிக்கும். அதனால ஆயில் போக்குவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் ஆகும். ஆனா என்ன ஆகும்னா, இதோட எஃபெக்ட் எல்லாம் என்ன ஆகும்னா, இன்ஃபிளேஷன் அதிகப்படுத்திக்கிறோம். இன்ஃபிளேஷன் அதிகப்படுத்தி எல்லாத்தோட விலைவாசிகளை அதிகப்படுத்திடும். ஸோ பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்திடும். ஆனா இந்த வார் அப்படிங்கிறது முடியாட்டியும் கூட 2-3 வாரம் ஆயிடுச்சுன்னா இது சைட்ல அப்படியே ஒரு ஓரமா எப்படி யுக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்னு நம்ம பேசி ஒரு ஓரமா இருந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த சூழ்நிலையுமே வந்துடும். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஈரானோடைய ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்குமே நிறைய அறிஞர்கள், அது பொருளாதார அறிஞர்களாகட்டும் இல்ல வார் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, சப்போஸ் அப்படி இந்த வார்ல ஈரானை கண்டுக்காத அல்லது யுக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி இதுவுமே ஓரமா ஒதுங்க ஆரம்பிக்குது, ஆயில்கள் எல்லாமே வேற ரூட் வழியா போக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இது எக்ஸ்பிளைட் பண்றதுக்காக ஈரான் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குடிநீரை, கடல் நீரை, குடிநீரை, ஏன்னா அங்கெல்லாம் ஃபுல்லா எல்லாமே பாலைவனம் தான், பெரிய மழையெல்லாம் ஒன்றும் பெய்ய போறது இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த கடல் நீரை தான் குடிநீரா மாத்தி பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் மேல பெரிய அளவில் தாக்குதல்களை ஈரான் எடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ வார் முடிஞ்சாதான் மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிற பாயிண்ட இங்க பிரேக் பண்ணிக்கோங்க. வார் முடியாட்டியுமே இந்த வார் தொடர்ந்து கன்னியூவாகத்தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநல ட்ரேடர்ஸ்க்கு வந்தாலுமே இது ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க, ஹெட்லைன்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க இதைய. ஓகே, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவாக கூட இருக்கும் அப்படிங்க நான் சொல்ல.
நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். பட் என்ன நடந்தாலும் நம்ம பொசிஷன்ஸ், ஏன்னா ஈரானோ இல்லை அமெரிக்காவோ வந்து உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டையோ நீங்க எடுத்துக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்க போறதில்ல. அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஈரான் அவங்க மக்களை காப்பாத்துறதுக்காக போராடும். அமெரிக்கா ட்ரம்ப்பை காப்பாத்துற இல்ல, அமெரிக்கா ட்ரம்ப்பை காப்பாத்துறா, ட்ரம்ப் அமெரிக்கா காப்பாத்துறான்னு தெரியல. ட்ரம்ப் எதை காப்பாத்துறதுக்கு போராடுறாருன்னே தெரியல. அவர் எதுமோ போராடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, நம்மளோட பொசிஷன்ஸை காப்பாத்துறதுக்கு போராடுவோம். ஸோ ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. மற்றதை நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.